விஸ்டம் பெபிள்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை நேர்வழிப்படுத்தினா நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்ற இந்த உலகத்தையும் அழகாக்க முடியும். இந்த யூனிவர்ஸ் நம்ம செயல்களை, வார்த்தைகளை, உணர்ச்சிகளை, எண்ணங்களை எல்லா நேரங்கள்லயும் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம தான் காரணம். நம்ம மட்டும்தான் காரணம். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு ரொம்ப புதுசா இருந்தது. இந்த கான்செப்ட பிரபலமாக்கின பெருமை தி சீக்ரெட்ங்கிற புக்கையும் படத்தையுமே சாரும். ஆனா பிரபஞ்சத்தை மொத்தமா இயக்குற 12 விதிகள்ல ஈர்ப்பு விதி ஒண்ணுதான். இந்த உலகம் பிரபஞ்ச விதிகள் அடிப்படையில தான் இயங்குது. நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய வடிவமைக்க இந்த 12 விதிகளோட புரிதலும் பயன்பாட்டும் முக்கியம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ நம்ம உணர்றோமோ இல்லையோ, அது இயற்கைன்னு ஏத்துக்கிற மாதிரி பிரபஞ்ச விதிகளையும் ஏத்துட்டு அதனோட ஒத்து போய் வாழ்ந்தா வாழ்க்கைய முழுமையா வாழலாம். உங்க ஒவ்வொரு கனவையும் நிஜமாக்க தேவையான திறனை இந்த பதிவு உங்களுக்கு வழங்கும். ஈர்ப்பு விதி தனக்கு கை கொடுக்கலன்னு நினைக்கிறவங்க இந்த புரிதலோட மீண்டும் நம்பிக்கையோட முயற்சிக்கலாம். முற்காலத்துல முனிவர்களால மட்டும் புரிஞ்சுக்க கூடிய இந்த விதிகள் நாளடைவுல அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டது. பிரபஞ்சத்தோட 12 விதிகள் உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான வழிகாட்டுதலா உணர்ந்தா நீங்க வாழ்ற வாழ்க்கை நிச்சயமா அர்த்தமுள்ளதா மாறும். ஒரு நோக்கத்தோட வாழ இது உங்களை தூண்டும். முதல் விதி, தி லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ், எல்லாம் ஒன்றே விதி. இந்த உலகத்துல எல்லாமே கடவுளால படைக்கப்பட்டதுன்னு இருக்கப்போ அந்த தெய்வீக தன்மை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. தெய்வீக தன்மையால இணைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே ஒண்ணுதான்னும் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுன்னு இந்த விதி சொல்லுது. நம்மளோட எண்ணங்கள், நம்பிக்கைகள், செயல்கள் எல்லாமே நம்மள சுத்தி இருக்கவங்க மேலயோ பிரபஞ்சத்து மேலயும் தக்க விளைவை உண்டாக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கப்போ காலையில டிராபிக் ஆச்சுன்னா அந்த டென்ஷனை வேற யார்கிட்டயாவது காட்டுவோம். அது அவங்கள அப்செட் பண்ணி அவங்க நாளையே ஸ்பாயில் பண்ணும். இப்படி நம்ம கிட்ட இருந்து உருவார ஒரு எண்ணம், ஒரு இமோஷன் மத்தவங்க மேல விளைவை உண்டாக்குது. இதுவே ஹாப்பியா இருந்து ஒருத்தங்களை பாராட்டினோம்னா அது அந்த நாள் ஃபுல்லா அவங்கள ஹாப்பியா வச்சிருக்கிறதன் மூலமா அவங்க உலகத்து மேல பாசிட்டிவான இம்பாக்டை ஏற்படுத்தும். எல்லாமே ஒண்ணுதான், அவங்களும் நம்மள மாதிரி தான் நம்புறப்போ நம்ம சிந்தனை மாறும். அதனால மத்தவங்க கிட்ட நம்ம அணுகுமுறையும் மாறும். சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கும் நல்லது தானே நடக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது நம்ம எண்ணங்கள், செயல்களை பத்தி எப்பவுமே கான்சியஸா இருக்கணும். அது யூனிவர்ஸ்ல டிராவல் ஆகி மத்தவங்களுக்கும் விளைவை உண்டாக்கி நமக்கும் அதே மாதிரி திரும்ப வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணுதானே. தி லா ஆஃப் வைப்ரேஷன், அதிர்வெண் விதி. இந்த உலகத்துல இருக்க பொருள்ல இருந்து உயிரினம் வரைக்கும் எல்லாமே எனர்ஜி தான். அதனால எல்லாமே ஒரு வகையான வைப்ரேஷன் தான் இந்த விதி சொல்லுது. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் தனி ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த நிகழ்வுகளை தான் நம்ம இருக்கிறதுனால நம்ம உணர்ச்சியை எப்படி வச்சிருக்கணும்னு நமக்கு தெரியணும். எல்லா வகையான இமோஷனும் ஒரே வைப்ரேஷன் தான், ஆனா ஃப்ரீக்வன்சி வேற. சோகத்துக்கு வேற ஃப்ரீக்வன்சி, சந்தோஷத்துக்கு வேற ஃப்ரீக்வன்சி. நம்ம கனவுகளுக்கு ஏத்த மாதிரியான வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சில இருக்கணும். செல்வம் நிறைய சேர்க்கணுங்கிறது உங்க கனவா இருந்தா அவ்வளோ செல்வம் இருக்கப்போ உங்க மனநிலை எப்படி இருக்குமோ அந்த ஃப்ரீக்வன்சில உங்க உணர்ச்சிகளை வச்சுக்கோங்க. அந்த உணர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வர சிம்பிளா ஒரு டிப் சொல்லணும்னா, உங்களால முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு தானம் செய்யுங்க. அது உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தானம் செய்யறதுக்கான செல்வத்தை உங்க கிட்ட சேர்க்கும். நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்போட ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ண உங்ககிட்டயும் மத்தவங்க கிட்டயும் அன்பா இருங்க. நிச்சயமா அன்பு தான் உங்ககிட்ட திரும்ப வரும். செல்ஃப் லவ் பிராக்டிஸ் பண்ண சிம்பிளான 8 டிப்ஸ் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். அதுல பாருங்க. எப்படி நடக்கும்னு யோசிக்காம நம்ம கண்ட்ரோல்ல இருக்க உணர்ச்சிகளை மட்டும் கரெக்டான ஃப்ரீக்வன்சில வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கையில அது நடக்க அனுமதிக்க முடியும். கரெக்டான ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்றதுக்கு தான் நமக்கு வேணுங்கிற விஷயம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்க மாதிரி உணரணும். நம்ம ஆழ் மனசும் அதை நம்ப ஆரம்பிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஐடியாஸையும் சூழலையும் அமைச்சு தரும். இப்போ உங்க வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க எண்ணம் எப்படி இருக்கு, உங்க உணர்ச்சி எப்படி இருக்கு, உங்க சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடிக்கடி இதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டாதான்
நம்ம வைப்ரேஷனை ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். The law of action, செயலின் விதி. லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல நிறைய பேருக்கு இருக்க சந்தேகத்தை இந்த லா போக்குன்னு நம்புறேன். நம்ம கனவுக்கு ஏத்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ண அப்புறமா நம்மளோட உள்ளுணர்வோட வழிகாட்டுதல் இல்ல நம்ம சூழல்ல இருந்து வர வழிகாட்டுதலை எடுத்துட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நமக்கு வேணுங்கிறத நினைச்சுக்கிட்டே இருந்தா நடந்துராது. அது நமக்கு நடக்கிறதுக்கான சூழல் அமையும். அந்த சூழலை பயன்படுத்தி நம்ம அதுக்கு உழைக்கணும். தொடர்ந்து மெடிடேட் பண்றதுனாலையும் விஷுவலைஸ் பண்றதுனாலையும் சரியான உள்ளுணர்வு வரும். அப்படி வரப்போ அதை முழுமையா நம்பி செயல்படுங்க. எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னு தெளிவா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா பாருங்க. ஒரு சில டைம் நீங்க போடுற சின்ன எஃபர்ட் கூட ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி உங்க கோல் கிட்ட உங்களை எடுத்துட்டு போகும். நீங்க எஃபர்ட் போடுற இந்த டைம் ஃப்ரேம்ல நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். The law of correspondence, பொருத்தம் விதி. நீங்க மனசளவுல எப்படி இருக்கீங்களோ உங்க வெளி உலகமும் அதுக்கு ஒத்து போற மாதிரி தான் உருவாகுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு மரம் ஆரோக்கியமா நல்லா இருக்குன்னா அதனோட வேர் நல்லா இருக்கிறதுனாலதான். நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம்னா நம்ம மனசுல அதை ஆதரிக்கிற எண்ணங்கள் இருக்கணும். ஆழ் மனசுல நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாம அடிக்கடி நெகட்டிவா பேசிக்கிறது, நம்மள குறைச்சு மதிப்பிட்டுக்கிறது போன்ற எண்ணங்கள்ல ஈடுபடுறப்போ வெளி உலகத்திலையும் அதுக்கு பொருந்துற சூழல் தான் உருவாகுது. நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன அனுபவம் இருக்க போகுதுங்கிறத நம்ம மனசுதான் முடிவு செய்யுது. தொழில் ரீதியா, பொருளாதார ரீதியா, உறவுகள் ரீதியா நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. நம்ம மனசுல இருக்க எண்ணங்களும் நம்மளோட வர்த்ததுதான்னு நினைக்கிறதும் தான் காரணம். இது சரி பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஆழ்மன பதிவுகளை மாற்றுறது மற்றும் தியானம் செய்யறது. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கைய படைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும், பிரபஞ்சம் உங்களை ஆதரிக்கும்னும் முழுசா நம்புங்க. இது வரைக்கும் பெருசா சாதிச்சவங்க எல்லார்கிட்டயும் நம்ம கிட்ட இருக்க அதே ஆற்றல் தான் இருந்திருக்கு. அதை சரியா பயன்படுத்தினா நடுவுல எவ்வளோ சறுக்கல்கள் வந்தாலும் திரும்ப போராடுற சக்திய அந்த ஆற்றல் கொடுக்கும். நமக்கு வர கஷ்டம் எல்லாத்தையும் நம்மள இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு வந்திருக்குன்னு நினைச்சுக்கலாமே. The law of cause and effect, காரணமும் விளைவும் விதி. இந்த விதிய பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கர்மா. நம்மளோட ஒவ்வொரு எண்ணம், செயல், வார்த்தை தான் காஸ், காரணம். அதுக்கான எதிர்வினை தான் விளைவு. ஒரு பால வேகமா செவுத்து மேல போட்டா எப்படி பவுன்ஸ் ஆகி அதே ஃபோர்ஸோட நம்ம கிட்ட திரும்ப வருதோ, இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம அனுப்புற ஒவ்வொரு வைப்ரேஷனும் அதே ஃப்ரீக்வன்சில நம்ம கிட்ட திரும்ப வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அதனாலதான் நம்ம நோக்கமும் செயல்களும் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்றோம். நமக்கு சாதகமா ஏதாவது நடக்கலனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கவலைப்படுறோமே தவிர, நான் என்ன செய்ததால இது நடக்குது, ஏன் பங்களிப்பு என்னன்னு யோசிக்கிறது இல்ல. இந்த கேள்விக்கு நேர்மையா பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சா நம்ம வாழ்க்கைய நம்ம தான் இயக்குறோங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு நாள்ல நம்ம எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு முக்காவாசி நேரம் நம்ம கான்சியஸாவே இல்லாததுனாலதான் அதன் விளைவான சூழ்நிலைகளை புரிஞ்சுக்க முடியறதில்ல. நீங்க இப்போ பயங்கரமான கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அதுக்கு பணத்தை பத்தின உங்க எண்ணங்கள் தவறா இருக்கிறதுனாலதான் அந்த விளைவு. பணம் உங்ககிட்ட தங்கவே தங்காது, அதுக்கு நீங்க தகுதியானவங்க இல்ல, பணம் சம்பாதிக்க ராசி வேணும், ஏன் அப்பா அம்மா இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்த்திருக்கலாம் அப்படின்ற எண்ணங்களை மாத்துங்க. உங்களுக்கு என்ன வேணாங்கிறத யோசிக்காம என்ன வேணுங்கிறத யோசிச்சு அது இருக்க மாதிரி உணர்வு பூர்வமா நம்புங்க. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் நமக்கு வேணுங்கிற விளைவுக்கு ஏத்த மாதிரி சீரமைக்கணும். The law of compensation, ஈடு செய்தல் விதி. முன்னத்த லாவோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த லா. நம்ம செய்யற செயல்களுக்கு பிரபஞ்சம் நமக்கு சரியான சன்மானம் கொடுக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு பண உதவி செய்யறோம்னா அது அதே ஃபார்ம்ல பண உதவியா தான் நம்ம கிட்ட திரும்ப வரும்னு இல்ல. நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், நல்ல உறவுகளா இருக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்ல ஒரு பெஸ்டான ஐடியாவா கூட இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி செயல்படுறோமோ அதுக்கேத்த மாதிரி நிச்சயமா நமக்கு ரிவார்ட் கிடைக்கும். சோ நம்ம செய்யற எல்லாத்துலயும் நம்மளால முடிஞ்ச பெஸ்ட கொடுக்க ட்ரை பண்ணணும். அன்பா இருப்போம், பெருந்தன்மையோட இருப்போம், லைஃப்ல பிளெஸ்டா இருப்போம். ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதுவரைக்கும் 6 விதிகள் பார்த்தோம்.
மேலும் 6 விதிகளை அடுத்த பதிவுல செகண்ட் பார்ட்டா பார்க்கலாம். லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்குமே தோன்ற கேள்வி, நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? இந்த கேள்விக்கான என்னோட பதிலா நான் நினைக்கிறது, டு மேக் இட் அ பெட்டர் பிளேஸ். உலகத்தை இன்னும் கொஞ்சம் சிறந்ததாக்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த விதிகளை மனசுல வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க அச்சீவ் பண்றதன் மூலமா மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். நம்ம செயல்களுக்கு பொறுப்பெடுத்து பாசிட்டிவ் எனர்ஜியை பில்ட் பண்ண மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். விதிகளை கான்ஷியஸா அப்ளை பண்ண ஆரம்பிச்சா நல்ல அனுபவங்கள், சூழ்நிலைகள், மனிதர்களை நம்ம வாழ்க்கையில ஈர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய பெஸ்டா வாழணும்னு நினைச்சா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது வரைக்கும் கவர் பண்ண 6 விதிகளை ஒரு சில சமயங்கள்ல நீங்க நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க. அந்த மாதிரி தருணத்தை என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிரபஞ்ச விதிகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.